நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம், பெண்ணில் ஆரம்பம். உணர்ந்தாலே ஆனந்தம், பரமானந்தம். புது பாதை காணவா, புது நீதி கேட்கவா, அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு, பல குணமது பெண்ணிலும் உண்டு. அதில் விளைவது ஆயிரமாகும், உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும், பல வகை கலை ஆனந்தம் கூறும். பல வகை மலர் மாலையாய் மாறும், குறைத்து மதிப்பு போடாதே. அலை பொங்கினால் நிலம் தாங்குமா, புயல் சீறினால் மரம் தாங்குமா. பெண் பொங்கினால் புவி தாங்குமா, பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். லலிதா வந்தாச்சு? இன்னும் வரல மேடம். அவ வந்தான்னா இந்த லெட்டர் அவகிட்ட கொடுத்துரு. சந்திரிகா, ம். எனி ப்ராப்ளம்? ம்ஹும். ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோன்னு கேட்டேன். அதான். இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? லலிதாவை கேட்டுட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். எனி ப்ராப்ளம்? இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவ், அதான் அவகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏங்க, லலிதா மட்டும் தான் எங்க ஸ்டாஃபா? எங்களெல்லாம் பார்த்தா ஸ்டாஃபா தெரியலையா? நான் அப்பவும் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். நீங்க மறைக்கிறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எந்த நேரமும் என்கிட்ட கேட்கலாம். ஐ அம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஜெகதீஷ். புரியுது, என் கூட பேசுறதுக்கு இப்போ உங்களுக்கு டைம் இல்ல. நீங்க அவசரமா வெளியில போகணும், நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? ஜெகதீஷ். புரியுது, உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க போங்க. லலிதா வந்தா நான் சொல்லிடுறேன். என்னன்னு? நீங்க இங்க வந்தது, லலிதாவை கேட்டது, இன்னைக்கு நீங்க லீவுன்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவ்வளவுதானா? வேற ஏதாவது இருக்கா? நான் கிளம்புறேன். ஹாய். ஹாய். ஏய், என்ன ஆபீஸ்க்கு வர நேரத்துல ஆபீஸ் விட்டு போயிட்டு இல்ல, இருக்க? ஒன்ன பார்க்கலாம் தான். நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் லெட்டர் கொடுத்துருக்கேன். நீ அவகிட்ட இருந்து வாங்கிக்கோ. நான் அர்ஜென்ட்டா போணும், ஏய், கிளம்புறேன். ஒரே நிமிஷம் ரூமுக்கு மட்டும் வந்துட்டு போய்டா. இல்ல, நான் போய் ஆகணும்டா. முக்கியமான விஷயம்டா. அதை விட முக்கியம், நான் நீ வா, போகணும். நான் டிராப் பண்றேன். வா. ஏய் லலி, சொன்னா சொன்னா கேளு. என்ன லலி, நீ சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. நான் இன்னைக்கு லீவ் போட்டது அரட்டை அடிக்கிறதுக்காக இல்ல. சுமியா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, நான் அங்க இல்லனா எங்க அம்மாக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. நான் போய் ஆகணும்டா. அம்மா தாயே, நான் ஒன்னும் அரட்டடிக்கிறதுக்காக உன்னை கூப்பிடல. உன் டைம் எப்படி முக்கியமோ, உங்க அப்பா அம்மா எப்படி முக்கியமோ, சுமியோட பொண்ணு பார்க்குற விஷயம் எப்படி முக்கியமோ, அதே மாதிரி நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கேன். ஏன் சந்திரா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா அது உனக்கு முக்கியம் இல்லையா? சரி சொல்லு, என்ன? சொல்ல போறது இல்ல, காட்ட போறேன். யாரோட போட்டோ? என்ன பொண்ணு பார்க்க வந்தாரே, அந்த மாப்பிள்ளையோட போட்டோ பார்த்து மார்க் சொல்லுமா. ஏய்,
ஏய் என்ன இவனையா இவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா, எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட். ஏன் கேக்குற? இல்ல இல்ல, என் லலிதா வாழ வேண்டிய இடம் இது கிடையாது. சந்திரா, இது யாருன்னு தெரியுமா? யாரு? சுந்தரேசன். சுந்தரேசன்? எந்த சுந்தரேசன்? நாங்க இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்த அதே சுந்தரேசனோட பையன் தான் இவன். லலிதா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட குணத்துக்கும் அந்தஸ்துக்கும் நல்ல மாப்பிள்ளைங்க எவ்வளவு பேர் கிடைப்பாங்க. இந்த விஷயத்துல அவசரப்பட்டுடாத. லலிதா, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா? இன்னைக்கு சாயந்தரம் அவங்க என்ன பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி, இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இரு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். லலிதா, தைரியமா இரு. என்ன? நான் கிளம்பட்டுமா? டேய், என்னடா இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன ப்ராப்ளம்? எல்லாம் இந்த சந்திரிகா மேட்டர் தான்டா. நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுடா. டேய், ஒர்க் அவுட் ஆகும்டா, ஒர்க் அவுட் ஆகும். இப்போதானே பிளான் போடவே ஆரம்பிச்சிருக்கோம். எங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலையே. அவளை ஃபாலோ பண்ணி அவள் ஆஃபீஸில் போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. அப்படியே கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போமே. ஏன் அவசரப்படுற? இல்லைடா, அவளை விட்டால் அப்புறம் பிடிக்க முடியாது. அவள் ரொம்ப எமோஷனல் டைப்பாக இருக்கா. அவளை எந்த ரூட்டில் போய் மடக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ என்னதான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க? அவள் எப்பவும் அவள் ஃபேமிலி ப்ராப்ளத்தையே நினச்சிட்டு இருக்காடா. அவள் ஃபேமிலி ப்ராப்ளத்தை நம்ம ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணிட்டோம்னா நாம அவளை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். ஆமாண்டா, அவள் சொல்றதும் எனக்கு கரெக்டாக தான் தோணுது. ஆனால் ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அவகிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும்னா ரொம்ப லேட் ஆகிடும்டா. நம்ம இப்போ அதிரடியாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்டா. என்ன பண்ணலாம்? அவளை கடத்திட்டு வந்துடலாம்டா. டே, லூஸ் மாதிரி ஐடியா கொடுக்காதடா. ஏதாவது ஒர்க் அவுட் ஆகிற ஐடியா கொடு. அவன் கிழிச்ச. நீ மட்டும் என்னடா பண்ண? டெய்லி ஆஃபீஸில் 8 hours அவ கூடவே ஸ்பெண்ட் பண்ணுற. வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் நினைப்பாவே இருக்க. அவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும். அப்படி இருந்து என்னடா கிழிச்ச? அங்கே தான் ப்ராப்ளமே நிற்குது. அப்போ நாம யாருன்னு காமிச்சிட வேண்டியதுதான். டேய், அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதடா. அதுக்கப்புறம் நம்ம இன்னி வரைக்கும் போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஓகே? ஜீவா, உங்களுக்கு பெண் குழந்தை பிடிக்குமா இல்ல ஆண் குழந்தை பிடிக்குமா? குழந்தையா? குழந்தைகள்னு சொல்லு. குழந்தைங்களா? ஓ, 2 குழந்தைங்களா? இது 2ஆ? அதெல்லாம் அந்த காலம். குறைஞ்சபட்சம் 11 வேணும். 11? அது என்ன கணக்கு? 11 குழந்தை இருந்தா அவங்கள எல்லாருக்கும் கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுத்து இந்தியன் டீம் காட விடலாம்ல. இப்ப இருக்கிறவங்களாம் வேஸ்ட். அது சரி, 11 குழந்தைங்களை யார் சுமக்கிறது? அதெல்லாம் தெரியாது. எனக்கு 11 குழந்தைகள் வேணும். கொடுக்க முடியுமா, முடியாதா? ட்ரை பண்ணலாம். ஆஹா,
அப்படியா? சரி. ஜீவா சாப்பிட்டானா? நான் இல்லைங்க அப்புறமா ஐயா, பேசுறேன். அவர் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, இன்னும் ரூமுக்குள்ளேயே படுத்திருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து ஜீவா சாப்பிடல, சமூக சேவைன்னு சுத்திட்டு இருக்க. டல்லா இருந்ததாங்க எனக்கு தெரியும். அவன் சாப்பிடலங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நான் காலையிலேயே வெளியில போயிட்டேன். சரி வா பார்க்கலாம். ஏன்பா ஜீவா, காலையில இருந்து சாப்பிடலையாமே, அப்படி என்ன பிரச்சனை? சாப்பிட்டா தானே எழுந்து உட்கார முடியும். எப்படி இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? கார் இருக்கும்போது ஏன்டா பைக்ல போன? அதனால தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படி என்னடா அந்த பொண்ணோட தலைதறிக்கிற பிரச்சனை? ஏன் அவ்வளவு ஸ்பீடா போன? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஏதோ நாங்க தப்பு பண்ண மாதிரி எங்க மேல கோச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடாம இருக்கியே, இது நியாயமாடா? ஜீவா, பிரச்சனையை அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லு. இல்ல பெத்தவங்களுக்கு கஷ்டம் தான் கொடுப்பேன்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க, இப்படி சாப்பிடாம இரு. நாங்க 2 பேரும் இப்படி ஒரு பையனை பெத்துட்டோமேன்னு தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா, பவித்ரா அன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு பஸ்ஸில் தான்ப்பா போறேன்னு சொன்னா. நான் தான் பைக்கில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழு பொறுப்பு நான் தான்ப்பா. ஒன் வேல பைக் ஓட்டி எதிர்க்க தண்ணி லாரி வந்து. பவித்ரா ரொம்ப நல்லவப்பா. நான் பண்ண தப்புக்கு எதுக்குப்பா அவ தண்டனை அனுபவிக்கணும்? இன்ஃபேக்ட் நான் தான்ப்பா அவளை துரத்தி லவ் பண்ணேன். அவன் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னான். ரொம்ப நாள் கழிச்சு தான் என்னை ஏத்துக்கிட்டாப்பா. அப்பா, பவித்ராவை நாம ஏத்துக்கணும்ப்பா. இந்த வீட்டுக்கு அவன் மருமகளா வரணும்பா. ப்ளீஸ்ப்பா. டேய், இப்ப எதுக்கு அதை பத்தி? நீ எந்த தப்பும் பண்ணலையே. நீ முதல்ல உடம்பு சரியாகி நல்லா இருக்கணும். இப்ப என்ன, அந்த பொண்ணை நாங்க வேண்டான்னு சொன்னோமா? உனக்கு ஒரு நல்ல நியூஸ் நான் சொல்லணும்னா நீ முதல்ல சாப்பிட்ற. ஓகே? ஏய், அந்த சாப்பாடு எடு. சாப்பாடு மேல கோபத்தை காட்டக்கூடாது. இப்படி உங்க அம்மாக்கு கஷ்டம்லாம் கொடுக்கக்கூடாது. ஜீவா, உன் விருப்பப்படியே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். சந்தோஷமா சாப்பிடுப்பா. அக்கா இப்பவே மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கோ. பாருக்கா, நிமிந்து பாரு. நமஸ்காரம் பண்ணிக்கோமா. இப்பவே பாத்துக்கோ. சும்மா இரு. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாதுமா. ஒழுங்கா பாரு. பாத்தியா? சரிம்மா, நீ உள்ள போ. வாக்கா. அம்புஜு மாமி சொன்னா உங்களுக்கு 4 பொண்ணுன்னு. நாங்க அதை பத்திலாம் கவலையே படல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா ஒத்துமையா கூட்டு குடும்பம் வாழ்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு விஷயம் கேட்கணும். உங்க மூத்த பொண்ணு இருக்கும்போது அடுத்தவளுக்கு ஏன் கல்யாணம் பண்றீங்கன்னு. இந்த கேள்வி உங்ககிட்ட பல பேர் கேட்டிருப்பாங்க. நீங்களும் பதில் சொல்லிருப்பீங்க. இருந்தாலும் நாங்களும் தெரிஞ்சுக்கலான்னு பிரியப்படுறோம். அது அப்பா, நானே சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்துல எல்லாம் இஷ்டம் இல்லை. ஏன்னா எங்க அப்பாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதான் என்னோட லட்சியம். அது வரைக்கும் நான் ஏன் மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும்? அதனால தான் என் தங்கைகளுக்கு வழி விட்டுட்டேன். அது தவிர வேற எந்த ரகசியமும் இல்லை. ஒரு குடும்பத்துல மூத்த பையன் பேசுற மாதிரியே இருக்குமா நீ சொல்றது? ஐ எம் வெரி கிளாட். ஆமா, உங்க 4 பொண்ணுங்கள 3 பொண்ணுங்க தான் இருக்காங்க. இன்னொரு பொண்ணு எங்க? அவ அவ இப்பதான் நிறைய டிவியில கேம் ஷோஸ்லாம் நடத்துறாங்களே. கோடீஸ்வரி, லட்சாதிபதி, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்களே. அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்க தான் டிவி ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா. இப்போ வந்துருவா. வரும்போது கோடீஸ்வரியா வராளோ லட்சாதிபதியா வராளோ தெரியல. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா, ஜெனரல் நாலேஜ் அவளுக்கு ஜாஸ்தி. எது எப்படியோ
உங்க பொண்ணு சுமித்ராவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாப்போமே. ரொம்ப சந்தோஷம். நானும் ஜோசியரை பார்த்துட்டேன், நாளும் குறிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல வேற என்னங்க இருக்கு? அந்த தேதியில எந்த மண்டபம் கிடைக்குதோ சொல்லுங்க, கல்யாணத்தை வச்சுக்குவோம். ரொம்ப நல்லது, புறப்பட்டுமா? அப்படியே செஞ்சிடலாம். வாங்க. வரேங்க. வாங்க. ஹலோ, இதை வந்துடுறேன். சந்திரா வா. உட்கார். லலிதா, என்ன டல்லா இருக்க? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கியா? சந்திரா, சுந்தரேசன் ஃபேமிலி ஃபோன் பண்ணி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதை பத்தி அங்கிள் ஆண்டி கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க தானே. நேத்து நான் இருந்த டென்ஷன்ல உங்ககிட்ட எதுவும் பேச முடியல, அவசரமா போயிட்டேன். வாம்மா சந்திரிகா, எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அப்புறம் என்ன விசேஷம்? நேத்து தான் லலிதாவுக்கு வரன் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, சுந்தரேசன் பையன். ஏமா போட்டோ காட்டலையா? பார்த்தேன் அங்கிள். அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அதனால என்ன? லலிதாவையும் என் கூட பிறந்தவள தான் நினைக்கிறேன். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா? அவ வாழ்க்கைக்கு என்ன ஆச்சு? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. லலிதாவுக்கு இந்த வரன் வேண்டாம். என்ன சொல்ற? இத பார்மா சந்திரிகா, இது உன் ஆபீஸ் இல்ல. ஒரு லெட்டர் டைப் பண்ணிட்டு தப்பாயிடுச்சுன்னு இன்னொரு லெட்டர் டைப் பண்றதுக்கு. இது வாழ்க்கை பிரச்சனை. அதனால தான் அங்கிள் சொல்றேன். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும், சுந்தரேசன் குடும்பத்தை பத்தியும் தெரியும். நான் குறை சொல்றதா நினைக்காதீங்க. சுந்தரேசன் குடும்பம் வேற எந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருந்தாலும் அதை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். ஆனா நம்ம வீட்டுல வேண்டாம் அங்கிள். லலிதாவுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கலாமே. நான் கேள்விப்பட்டதெல்லாம் சரியாதான் போச்சு. ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதை நினைச்சு பெருமைப்படணும், இப்படி பொறாமப்படக்கூடாது. பொண்ணு பாக்குற விஷயத்திலயும் மாப்பிள்ளை பாக்குற விஷயத்திலயும் வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசணும். இது எங்க குடும்பத்தோட பிரச்சனை. அந்த குடும்பத்தை பத்தி பேசுறியே, உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சு பாத்தியா? நீ சும்மா ரெடி. ஒரு காலத்துல இவங்க அப்பாவும் நம்ம சம்மந்திய பார்ட்னரா இருந்தவங்க. நம்ம சம்மந்தி இப்ப வளர்ந்துட்டாரு, இவங்க ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. அந்த வயித்தறிச்சல தான் இப்படி பேசுறா. ஆண்டி, நான் சொல்றத புரிஞ்சுக்காம. இல்ல 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 இல்ல, இப்பதான் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் நீங்க வளரவே இல்லைன்னு. நீதான் கல்யாணமே வேண்டான்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறியே, என் பொண்ணு அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா? அம்மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், வாய மூடுறி. இருக்கிற சொத்தையில இவங்க அப்பா அழிச்சிட்டாரு. இந்த லட்சணத்துல இன்னொரு குடும்பத்தை பத்தி பேச வந்துட்டா. சந்திரா, சாரி சந்திரா. அம்மா ஏதோ புரியாம பேசிட்டாங்க. நீ ஏதோ மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். சாரி அங்கிள். சந்திரா, நான் சொல்றது கேளு சந்திரா ப்ளீஸ். சந்திரா, என்னம்மா நீங்க? சந்திரா, பாத்தீங்களா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதான் அப்பவே சொன்னேன் அவ கூட ஆபீஸ் அனுப்பாதீங்கன்னு. நீங்க எப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேச வந்தவள இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களே. உங்களுக்கு நல்லா தெரியும் என் ஃப்ரெண்டை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு. அவளுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு தான் அவமானம். பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா அவ என்ன பேசிட்டு போறான்னு. ஏன் சும்மா இருக்கீங்க? இந்த கல்யாணம் நடக்காதா? எப்படி நடக்கும்னு கேக்குறா. நானும் சொல்றேங்க, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். பாத்துறேன் அவளா நானான்னு.
வர வர அந்த சந்திரிகா பொண்ணுக்கு ரொம்ப திமிராயி போச்சு. போனா போது பொட்ட புள்ளையாச்சே பொம்பளை புள்ளையாச்சேன்னு பொறுத்து போனா அவ அட்டகாசம் தாங்க முடியல. என்னாச்சுப்பா? உனக்கு பார்த்திருக்கிறமே லலிதா, அவளுக்கும் இந்த சந்திரிகாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா. தோழினுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இவ என்னென்னவோ சொல்லி இருக்கிறான். நான் சரியில்லையா, நம்ம குடும்பம் சரியில்லையா, ஏன் நீயே சரியில்லையா, இப்படி கண்டதெல்லாம் போட்டு அவளை குழப்பி வச்சிருக்கிறான். அப்பா, நாங்க இப்பயே போய் அவளை நேர்ல பார்த்து என்னன்னு கேட்டு வந்துடும். டேய், இதெல்லாம் நம்ம கௌரவத்துக்கு சரிப்பட்டு வராது. எரியறத புடுங்கன்னா கொதிக்கிறது தானா அடங்கி போகுது. நம்ம வீட்டுல மட்டுமா கல்யாண ஏற்பாடு நடக்குது, அவங்க வீட்டுல கூட தான் நடக்குது. அவ தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறாளாமே, அதை தடுத்துருவோம். என்னங்க அது, ஒரு பொண்ணு கூட சரியா போட்டி போட்டுட்டு எதிரின்னு வந்துட்டா பொம்பளை ஆம்பளைங்கிறதுலாம் எனக்கு கிடையாது. அந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன்.